சேனாதிபதி செங்கமலம் ஈரேழு லோகமும் புகழ் பெற்று ஆண்பாடையே இல்லாமல் இந்த மதுராபுரியை ஆண்டு கொண்டிருக்கிற அல்லி ராணியாகிய நான் கானகத்திலே வேட்டையாடி விட்டு களைப்பாக தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது யாரடி என்னை தொட்டவன், தீயை போல் என்னை சுட்டவன், ஓசையின்றி வந்து தாலி ஒன்றை கட்டி ஓடிவிட்ட கல்வன் யாரடி, யாரடி என்னை தொட்டவன்? யாரா? அவன் ஒரு ஆணழகன், கட்டழகன், மெட்டழகன், நட்டழகன், வீரன், வில்லன், விஜயன். இதற்கு மேல் வர்ணிக்காதே. அர்ஜுனனா? ஆமா. சேனாதிபதி செங்கமலம் மகாராணி அவனை சங்கிலியால் பிணைத்து இழுத்து வாருங்களின் சபைக்கு. அர்ஜுனா, உன்னை எதற்காக அழைத்து வர செய்திருக்கிறேன் தெரியுமா? திருத்திக் கொள் அல்லி, அழைத்து வரவில்லை, இழுத்து வர செய்திருக்கிறாய். பேசாதே. நீ செய்த குற்றத்திற்கு தண்டனைதானது. குற்றம் என்ன செய்தேன் கொற்றவளே? குற்றம் என்ன செய்தேன்? ஒன்றா இரண்டா? ஆண்பாடையே இல்லாத இந்த நாட்டிலே நுழைந்தது முதல் குற்றம். தூங்கிக் கொண்டிருந்த என் கழுத்திலே தாலியை கட்டியது இரண்டாவது குற்றம். மூன்றாவது குற்றம் இவனுக்கு நான் ஐடியா கொடுத்தது. என்ன நம்ம சின்ன பண்ண கிருஷ்ண வேஷம் கட்டிட்டாரு. ஐயோ, கிருஷ்ண வேஷம் போடுறவன் கஷாயம்னு சொல்லி எதையோ சாப்பிட்டு விட்டு மல்லாந்துட்டான். ஐயா, 400 நாடகம் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறிய, நீயே அந்த வேஷத்தை கட்டுன்னு மேடையில ஏத்தி விட்டுட்ட. அண்ணா தங்காய், வாருங்கள் வாருங்கள். எப்படி வந்தீங்க? ஆட்டோல வந்தேன். தங்காய் அண்ணா, தங்காய், இவன் செய்த குற்றம் என்ன தெரியுமா அண்ணா? என்ன தங்காய் குற்றம் செய்தான்? நான் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது திருட்டுத்தனமாக என் கழுத்தில் தாலி கட்டி விட்டான். அர்ஜுனா மாமா, நீ ஏன் என் தங்காய் கழுத்திலே தாலி கட்டினாய்? ஐயோ மாமா, காப்பாற்றுவதாக சொல்லி வந்து இப்போது கட்சி மாறி விட்டீர்களே. சபாஷ் மாமா. அவளிடம் நியாயத்தை நீங்கள் கேட்கிறீர்களா அல்லது நான் கேட்கட்டுமா? நீ ஆரம்பி, நான் அப்பப்ப இடையில வந்து சேர்ந்துக்கிறேன். ஏவுள்ள அல்லி ராணி, உன் புருஷன் நான் தாண்டி தாலி கட்டி போனவன தவிக்க விட கூடாதடி. ஒட்டப்புள்ள ஆம்பளைக்கு கட்டுப்பட வேணுமடி, ஒட்டப்புள்ள ஆம்பளைக்கு கட்டுப்பட வேணுமடி. இஷ்டப்பட்ட அர்ஜுனனை விட்டு விட கூடாதடி. பாறையா ஃபுல்லா இங்க சுதியை ஏத்துட்டு வந்து இங்க சுதியை விட்டுறிய, வாயிலேயே குத்துவேன். இந்த ஆண்களே இப்படித்தான், ஏமாற்றுக்காரர்கள், பித்தலாட்டக்காரர்கள். தங்காய் அண்ணா, உங்களை தவிர. உண்மைதான். அண்ணா என்றாலே இந்த நாட்டில் தனி மரியாதை தானே. ஆமண்ணா. அண்ணா அண்ணா சொன்னா கேளு, இந்த அநியாய கதையை கேளு. என்னதான் செஞ்சு போட்டா எனக்கு அதனை சொல்லிப்படு. ஒரே இடங்கள் எல்லாம் இப்படி இழுத்தீங்கன்னா நாங்க எப்படியா பாடுறது? சும்மா ஐயா. அதானே, போற இடங்கள் எல்லாம் இவன் பொண்ணுகளே மயக்கிடுவான். மாமா, நான் திருந்தி புட்டேன், இப்போ மனம் மாறி வந்து புட்டேன். மாமா, நான் திருந்தி இப்படி மேல பண்ணா எவையா பாடுறது? கீழே பாடியா. தேனாய் வள வச்சு குடும்பம் தான் நடத்திடுவேன். ஐயா, கிருஷ்ணரா இங்கிலீஷ்ல பேசுறீங்க? இவர் எம்ஏ படிச்ச கிருஷ்ணர். தங்காய் அண்ணா, நடந்தவைகள் நடந்தவைகளாக இருக்கட்டும், இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும். அர்ஜுனன் கூட நீ சேர்ந்து நல்ல முறையில் குடும்பம் நடத்துவாயாக. சரி அண்ணா, தாங்கள் சொல்வதற்காக நானும் சம்மதிக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன? வருடத்திற்கு ஒரு முறையாவது இவர் எங்கிருந்தாலும் என் அரண்மனைக்கு வந்து போக வேண்டும் என்று தாங்களே கூறுங்கள். கவலைப்படாதே, வருடத்துக்கு ஒரு முறை வந்து போகிறேன் அண்ணா என்று அவரிடம் கூறுகிறேன். எங்கள் வீட்டுக்கும் ஒரு முறை வர சொல்லுங்களேன். உங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்றது? அர்ஜுனனை கட்டிக்கிட்டு என்ன சும்மா ராகத்தையே பாடிட்டு இருக்க? பாட்டு மறந்து போச்சியா? நான் அவசரமா புரட்ட போகணும். எங்க? பணத்தை பின்ன உன்னையா? போறானே போறானே, பணத்தை கொடுக்காம போறானே. பாட்டு பாட்டு மறந்து போச்சு. யோ பொட்டி, எங்க அந்த கான்ட்ராக்டர்?
எங்க போனான்னு தெரியலையே. கிருஷ்ண வேஷம் போட்டான்ல, அதான் மாயமா மறைஞ்சிட்டான். ஐயோ ஐயோ, பாதி பணம் கொடுக்கணுயா. அக்கா வணக்கம்க்கா. தம்பி வாங்க வாங்க. என்ன அப்பவே வந்துட்டீங்களா? நாடகம் எப்படி இருந்தது? இப்பதாக்க கடைசி கொஞ்சம் பார்த்தேன். அட போங்க தம்பி. சரி, பார்த்த வரைக்கும் எப்படி இருந்தது? என்னக்கா அப்படி கேட்டீங்க? நான் பிறக்கிறதுக்கு முன்னால இருந்தே நடிப்புல நீங்க தூள் கிளப்பிக்கிட்டு இருக்கீங்க. உங்க நடிப்பை நான் சொல்லணுமா? அதான் நானே பாராட்டிக்கிட்டு இருக்கேன். ஆமா. கோகிலா, ஆ? இந்த வருஷம் அவங்க ஊர் மாரியம்மன் பூச்சேரிக்கு ஏன் நம்ம நாடகத்தை போடலன்னு கேளு. அதானே. ஏன் தம்பி எங்க நாடகத்தை போடாம ஏதோ பிடிஓ போட்டு காமிச்சிட்டீங்களா? வீடியோவா? ஆ. வீடியோ இல்லக்கா, வீடியோ. என்ன டியோவோ, மொத்தத்துல எங்க பொழப்ப கெடுக்க வந்திருக்கு. ஐ, யார் தம்பி இந்த பொண்ணு? சிட்டாட்டா இருக்கு. அத சொல்லதாக்க வந்தேன். அந்த பொண்ணு ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. சிக்கல்னா? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ஆ. அவன் மாமனால அவளுக்கு தொந்தரவு. ஆஹா. இப்போ அவளை தங்க வைக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் தேவை. அது நீங்க தான் நினைச்சு நம்பி நான் கூட்டி வந்துட்டேன். அவ பிரச்சனை தீர்ற வரைக்கும் உங்ககிட்ட தான் இருக்கணும். தம்பி, அரிதாரம் பூசுறவங்க எப்பவுமே அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டவங்க. நீங்க வேற சொல்லிட்டீங்க, கேட்கணுமா? என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன், போதுமா? ரொம்ப சந்தோஷம். ஆ. செலகுலே வாமா. செங்கிப்பிட்டி செங்கிமேளம் நீயா? கொஞ்சி கொஞ்சி பேதி மதி மயங்கோ, வஞ்சகரின் புலகம் அதில் மயங்கோ, கொஞ்சி கொஞ்சி. ஏன் குத்துற? உங்களுக்கு வேற வேஷமே கிடைக்கலையா? கூத்து பார்க்கலான்னு வந்தேன். ஆள் இல்லைன்னு அமைக்கி எனக்கு இந்த வேஷத்தை கொடுத்துட்டாங்க. எப்படி இருக்கேன் வேஷம்? ரெண்டாம் கட்டத்தனமா இருக்கு. பின்ன என்ன மூணாம் கட்டத்தனமா இருக்கும்? ஆமா, இந்த ஊர்ல இவ்வளோ அழகான ஒரு ஆம்பளையா? யார் இவரு? என் மாமன் தான். ஐயோ, எனக்கு இப்படி ஒரு மாமா இல்லைன்னு ஏக்கமா இருக்கு. நம்ம ஊர்ல இப்படி ஒரு அழகான பொண்ணு கிடையாது. ஆமா, இது யாரு? ஆ, என் தோழி. நான் தான் கரையாஞ்சாவடி கனகா. கனகா, ஆ, இந்த குண்டலத்தை தரையா? குண்டலத்தை கொடுக்கறதுக்கு நான் என்ன கர்ணனா? ஏய் கோபாத்தரையா, இவளை பார்க்கத்தான் வேஷம் கட்டிட்டு வந்தியா? ஏய், இதுக்குத்தான் நாடகம் பார்க்க வந்தியாடி? போடி வீட்டுக்கு போடி. சிங்கமலம் அவுடுடுடு. என்னது கேஸ் அடுப்பு வாங்க இந்த முறை முறைக்கிறான்? யார் இவன்? என் மொர மாமன் தான். குடும்பம் உருப்பட்ட மாதிரி தான். ஏங்க மூக்குப்பொடிய நாக்குல போடுறீங்க? குருவி தலையா, நான் நாக்குல போடுவேன், கண்ணுல போடுவேன், காதுல போடுவேன். முடிஞ்சா காப்பிலையும் கலக்கி குடிப்பேன். உன் வேலையை பார்த்துட்டு போவே. வாய பாரு, தீஞ்சு போன செங்கல் சூளை மாதிரி. இரு, உனக்கு ஒரு வழி பண்றையா. ஆற்றில் விழுந்து குளத்தில் விழுந்து கிழவன் சாவு. பொக்கவாய் கிழவனை போலீஸ் தேடுகிறது. பொக்கவாய் கிழவர்கள் மாநாடு நாளை சென்னையில் நடைபெறுகிறது. என்னப்பா பேப்பரை தலைகீழா படிக்கிற? நான் தலைகீழா படிப்பேன், நின்னுகிட்டு படிப்பேன், படுத்துக்கிட்டு படிப்பேன், ஆகாசத்துல படிப்பேன், அந்தரத்துல படிப்பேன், கட்டி புடிச்சுக்கிட்டு படிப்பேன். அத கேட்க நீ யாரு? பல்லப்பாரு வறுத்த காப்பி கொட்டில் வச்ச மாதிரி கிழவனை பழிவை. அடி அம்மா மின்னல் கொடி, என்னடி பண்ற? டான்ஸ் ஆடுறேன்க்கா. டான்ஸ் ஆடுற? சாணி மிதிக்கிற? காலும் கண்ணும் பேசுனடி, அப்பதான் கிளாப்ஸ் வரும், இல்லைன்னா கல்லு வரும். ஒழுங்காடு. ம். காயாத கானகத்தே. அட ஏய்யா, எப்ப பார்த்தாலும் காயாத கானகத்தே காயாத கானகத்தேன்னு பாடி பாடி கம்பெனியே காஞ்சு கிடக்கு. பழைய பாட்டியா, புதுசா ஏதாவது பாடு. ராஜபாட்டு, நான் சொல்லி கொடுத்தனே அத பாடு. ஏத்தில்லாண்டம்பரி டப்பாங்குத்து ஆட்டம் ஆடுவேன், சோக்கா பாட்டு பாடுவேன், நேக்கா ஓட்டம் ஓடுவேன். ஆத்தில்லாண்டம்பரி ஆத்தில்லாண்டம்பரி. எப்படி? பிரமாதம். கோகிலா, ஆ? இந்த பாட்டு மெட்டு நான் போட்டது. கொப்ப மவனே, இந்த பாட்டு மட்டும் நீ போட்டதுன்னு எங்கிட்டயே சொல்றியா? எட்டி உதைச்சேன், பொட்டியோட ஊர் போய் சேர்ந்துருவேன். மேலே வந்தாடுது மின்னல் மின்னல். யார் நீங்க? என்ன தெரியல? தெரியலையே. அன்னைக்கு ராமாயணன் டிராமாவில ஐஸ்கிரீம் வித்தீங்களா? அடைச்சி 50 ரூபா அன்பளிப்பா கொடுத்ததே நான் தான். ஓ, அது நீங்க தானா? அப்போ சின்ன பண்ண நீங்க தான். சின்னவனா இருக்குன்னு தெரியல, நான் தான் அந்த சின்ன பண்ண. அது மட்டுமா, இடையிடையே கலர் சோடா, வேர்க்கடலை உருண்டை, பரோட்டா குருமா எல்லாம் நான் தான். அன்னைக்கு நீங்க காப்பி குட்டி சத்திரத்தை தங்கியிருந்தீங்களே, உங்களுக்கு கருவாட்டு குழம்பு அனுப்புனதே நான் தான். என் நடிப்பு பிடிச்சிருந்ததா? உன் நடிப்பா அது? அன்னைக்கு ராமாயணன் டிராமாவில் கர்ண வரும்போது கண்ணகியா வந்து கதறுவியே, அந்த கண்குள்ளா காட்சி என் கண்ணிலேயே நிக்குது. எங்க போறீங்க? கடைக்கு போறேன். அப்ப பின்னாடி இருக்கீங்க. இன்று வந்த இந்த மயக்கம் என்னை எங்கெங்கோ சென்றிடிக்குதம்மா. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நம்ம ஸ்ரீபாட்டு மின்னலு. ஆமா, இது எப்படி தள்ளிட்டு வந்த? ராமாயணத்துல கண்ணகி வேஷம் போடும்போது கடத்திட்டு வந்துட்டேன். ராமாயணத்துல கண்ணகியா?
அடே புராணம் தெரியாம புலம்பாதரா. ராமாயணத்துல மாதவி. அது சரி, இந்த குரங்கு பையனை நீ எப்படி பிடிச்ச? சும்மா அவரை திட்டாதீங்க. நாடகத்துல நான் வாய்க்கிழிய பாடிட்டு இருந்தேனா, அப்ப இவர் தான் எனக்கு பன்னீர் சோடா வாங்கி கொடுத்தாரு. அதனால எனக்கு இந்த சின்ன பண்ணி ரொம்ப பிடிச்சிருக்கு. இவன் சின்ன பண்ணையா? மூஞ்சிய பாரு, லாரியில மாட்டினா டப்பா மாதிரி. ஐயோ, சுத்து வட்டார 18 கிராமத்துக்கு சின்ன பண்ணையே நான் தான். இங்க பாரு, ஒரு வாரமா சைக்கிளை வாடகைக்கு எடுத்துட்டு பணம் கொடுக்க முடியாம அலையிறான். எங்க கடைக்காரங்களை பட்டா மாட்டிக்கோமனு இந்த பக்கம் வர்றான். அப்போ இவர் என்கிட்ட போய் சொல்லிருக்காரு. ஆமா, எங்க கிளம்பிட்ட? கடைக்கு மாம்பழம் வாங்க போறேன். மாம்பழம் என்ன, என் கூட வா, பலாப்பழமே வாங்கி தர்றேன். சுட்ட பழமா சுடாத பழமா? ஆமா, அவர் பெரிய ஔவையாரு. வா, ஞானப்பழமே வாங்கி தர்றேன். தின்னுட்டு என்னன்னு பாட போறேன். இவன் கூட பரல, இனிமே இந்த வள்ளி வேஷம் போட முடியாது. ஔவையார் வேஷம் தான். ஞானப்பழத்தை இதோ வருகிறானே, அவன் ஒரு போலி வேடதாரி. அவனை கண்டதும் கண்டதுண்டமாக வெட்டி அவன் குடலை உருவேன். அடடே, வாங்க சின்ன பண்ண. முதல்ல கத்திய உள்ள போடியா. என்னய்யா, குடலு ஈரலு சிக்கல் எல்லாம் முனியாண்டி விலாஸ் ஐட்டமாவே இருக்கு. தொழில மாத்திட்டீங்களா? ஒத்திய பாக்குறாருங்க. மாமிச சம்பந்தமான நாடகமா? எல்லாமே நான் வெஜிடேரியனா இருக்கு. நீங்க ஒரு தமாஷான ஆளு. உங்க கம்பெனில எல்லாமே ஆம்பளைங்க தானே, பொம்பளைங்களே இல்லையா? கோகிலாவை கூப்பிடு. குழந்தை குளிச்சுக்கிட்டு. கோகிலாவுக்கு எப்ப குழந்தை பிறந்துச்சு? சுகப்பிரசவமா இல்ல ஆயுத கேசா? நீங்க ஒண்ணு, கோயிலாவ குழந்தைன்னு தான் நான் கூப்பிடுறது. ஓஹோ, கோயிலா உனக்கு குழந்தையா? ஆமா. உனக்கு என்ன வேணும்? பாப்பா. யாராரு எப்படி இப்படி கூப்பிடுறீங்கன்னு சொல்லிருக்கடா. ஒரே குழப்பமா இருக்கு. கூப்பிடு. குழந்தை பாப்பா, பாப்பா குழந்தை. சின்ன பண்ணே, வாங்க வாங்க. என்ன இப்படி அத்தி பூத்த மாதிரி வந்திருக்கீங்க? உங்க ஊர் கன்னி திருவிழாவுல நாடகம் போடணுமா? என்ன நாடகம் போடலாம்? அல்லி அர்ஜுனாவா, பவளக்கொடியா, வள்ளி திருமணமா? என்ன பண்ண, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், வச்ச கண்ணு வாங்காம என்னையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. கோகிலா, ம், உன் நடைய பார்த்தா வயசு 18, ம், பேச்ச பார்த்தா 28, ம். உன் உடம்ப பார்த்தா 38, உன் உண்மையான வயசு எத்தனை? 8? ஈரெட்டு. 88? சீ, 16. சுருக்கிருவீங்களே. விஷயம் இல்லாம வரமாட்டீங்களே, எங்க வந்தீங்க? உங்க வீட்டுக்கு ஒரு புது பொண்ணு வந்திருக்கான், அதை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எதுக்கு? அதோட பார்த்து பேசி பிடிச்சிருந்தா அத நாடகத்துக்கு புக் பண்ணலாமேன்னு வந்தேன். ஓஹோ, பொண்ணு பார்க்கத்தான் வந்தீங்களா? இவனுங்களை பாக்குறதுக்கு வருவானுங்க. இங்க பாரு, முள்ள மண்டி மாதிரி ஒரு தலை, ரப்பர் மூஞ்சி, இப்படி எல்லாம் இருந்தா உங்களை எவன்டா நாடகத்துக்கு புக் பண்ணுவாங்க?